கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். குரலும் பொருளும் அதிகாரம் 83 கூடா நட்பு என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 83 கூடா நட்பு எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்வழிகளையும் திருக்குறள் என்ற அந்த ஒரே நூல் சுருங்கச் சொல்லி விரிவாக உணர்த்துகிறது. நாள்தோறும் படிப்போம். பொருட்பால் அதிகாரம் 83 கூடா நட்பு. நேரா நிறைந்தவர் நட்பு உள்ளத்தால் நெருக்கமில்லாமல் பழகுகிறவனின் நட்பானது நம்மை அழிப்பதற்கான இடம். கண்டால் எரிவதற்கு மறைந்துள்ள பட்டடை போன்றது ஆகும். கூடா நட்பு அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம். 83 கூடா நட்பு. 821வது திருக்குறள். சீர் இடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. உள்ளத்தால் அன்றி புறத்தே நட்பு செய்பவர் சமயம் வாய்க்கும்போது அடிப்பதற்கு உதவும் ஆயுதம் போன்றாம். 822. இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். நண்பர் போல் நடந்து உண்மையாக பயன்படாதவர் நட்பு பெண்களின் மனம் போல மாறுபடும். 823. பல நல்ல கற்ற கிடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மாணார்க்கு அரிது. பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் மனம் திரிந்து நல்ல வாராதல் தீயோர்க்கு கடினம். 824. முகத்தின் இனிய நகா அகத்து என்ன வஞ்சரை அஞ்சப்படும். பார்வைக்கு நல்லவராய் சிரித்தும் உள்ளத்தில் கெடுதியும் உடைய வஞ்சகர்க்கு அஞ்ச வேண்டும். 825. மனத்தின் அமையாதவரை எனைத்து ஒன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று. மனதில் நட்பு கொள்ளாதவரை அவர் சொல்லை வைத்து எல்லளவும் நம்புவதற்கு இடமில்லை. 826. நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நண்பர் போல் நல்லதை சொன்னாலும் பகைவர் சொற்கள் வேறென்பதை விரைவா அறியலாம். 827. சொல் வணக்கம் ஒன்னார்கன் கொல்லற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். வில்லானது வணங்கியிருப்பது அம்பினால் கெடுதி விளைவிக்கவே, அதுபோன்றே பகைவரின் சொல் வணக்கமும். 828. தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவரின் கும்பிட்ட கையுள் தீய படை ஒடுங்கியிருக்கும் அவர்களின் கண்ணீரும் அத்தகையதே. 829. மிகச் செய்து தம் தள்ளும் வாரை நகச் செய்து நட்பினுள் சாப்புள்ளல் மாற்று. வெளியே மகிழ்ந்து உள்ளத்தால் இகழும் பகைவரிடம் நாமும் அவர் போன்றே நடத்தல் வேண்டும். 830வது திருக்குறள். பகை நட்பாம் காலம் வருங்காலம் முகம் நட்டு அகம் நட்பு ஓரி விடல். பகைவரிடம் நட்பு செய்யும் காலம் ஏற்பட்டால் முகத்தால் நட்பு செய்து உள்ளத்தால் வெறுத்து பின் புற நட்பையும் விடல் வேண்டும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.
மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.